வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ள போகறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகும் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுந்த பருப்பும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகும் உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போது பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம். இப்போது சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா பருப்பில் இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சிலேயே கழுவி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கெட்டிப்பதம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு கொதி வர்றதுக்கு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொதி வரணும். இப்போது புளி சேர்த்துக்கலாம். எனக்கு புளி கம்மியாக தான் வேணும். ஸோ நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் உருவி வச்ச முருங்கைக்கீரை இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வரதுக்கு விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கீரை வெந்திருக்கணும். இப்போ நம்மளோட அருமையான கீரை சாம்பார் ரெடி.